ஒன்று விமர்சனம் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஒரு தமிழர், ஒரு தமிழினத்தின் விடுதலைக்காண்டி போராடி கொண்டிருக்கிற இனம். ஒரு ஆயுத போராட்டம் தான் மௌனிக்கப்பட்டதொழிய தமிழினத்தை நோக்கிய, தமிழ் மக்களின் விடுதலையை நோக்கிய பயணம் என்றது அது நிப்பாட்டப்படவில்லை என்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேணும். அப்ப தடையை அகற்றினதான் ஆயுத போராட்டம். அந்த தமிழீழத்துக்குரிய தடையை அகற்றி அடுத்த கட்ட நகரும் பொழுது இந்த சர்வதேச அடுத்த இன்னொரு விடயத்தை நாங்கள் இதுக்குள்ள பதிவு செய்யணும். சிங்கள தேசம் எங்களை அழிக்கையில் அழிக்க முடியாது. எங்களை அழிக்க இந்த உலக ஒழுங்கு. அப்ப இந்த உலக ஒழுங்கும் மாற்றம் வேணும். அப்ப உலக ஒழுங்கு மாற்றத்துக்கு தான் இனத்தின் விடுதலை இருக்கிறது. அப்ப இனத்தின் விடுதலை உலக ஒழுங்குல இருக்கும் பொழுது அந்த உலக ஒழுங்குற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நகர்வு ஒரு அமெரிக்காவால் முடியும். அந்த உலக ஒழுங்கு நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நகர்வின் வேகத்தை கூட்டக்கூடியது அமெரிக்கா. அமெரிக்காவின் இப்ப இருக்கிற ஜனாதிபதி இன்றைக்கு ட்ரம்ப் இருக்கிற. நாங்கள் அவர் மேல் வச்சிருக்கிற விமர்சனம் எப்படின்னு சொன்னால், ஒரு நியாயவாதியாக நாங்கள் விமர்சிக்கிறோம். இல்லாட்டா நாங்கள் ஒரு சர்வதேச பூவோட அரசியல் இல்ல அமெரிக்காவின் பொருளாதாரத்தை இல்ல அமெரிக்காக்காண்டி கவலைப்படுற மாதிரி விமர்சிக்கிறோம். ஆனால் அதுக்குள்ள தேடி பார்த்தா அதுக்குள்ள உண்மை இருக்குதுன்னு சொன்னா நிச்சயமாக அது கேள்வியாத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் தமிழ் மக்களாக ஒவ்வொரு உலகத்துல எந்த நகர்வு நடந்தாலும் அந்த நகர்வு கூடாக எங்களுடைய இனத்தின் விடுதலைக்கு சாதகமான அம்சங்கள் இருக்கணும் பார்க்கணும் என்று சொல்லி இருக்கணுமே ஒழிய அவர் நல்லவரா வல்லவரா என்று விவாதம் நடத்தக்கூடாது. அவர் அறத்தின்படி நடக்கிறாரோ அறத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கிறாரோ என்று பார்க்கக்கூடாது. நாங்கள் எங்களுக்கு ஒன்றுதான் எங்கட நலன். தமிழ் மக்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாளைக்கு தலைவற்ற பிறந்த நாள் நடக்க போறது. அதுக்கப்புறம் மாவீரற்ற அந்த வணக்க நிகழ்வு நடக்க போறது. இவர்களின் இந்த சுயநலமற்ற தியாகங்களும் என்னுடைய தலைவன் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தீர்க்கதரிசியின் அந்த தீர்க்க தரிசனம் 3 தலைமுறையும் இந்த தியாகத்தை கொடுத்த அந்த தியாகம், அந்த திட்டமிட நாங்கள் வீணா போகுதுன்னு சொன்னா நிச்சயமா வீணா போறது இல்லை. அதை இந்த திட்டமிடலையும் இந்த மாவீரத்தை ஆத்மாக்களின் அந்த லக்கையும் அடையணும் என்று சொன்னார் இந்த உலக ஒழுங்குற மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த உலக ஒழுங்குற வார ட்ரம்ப் எப்படிப்பட்டவர், அவருக்கு பின்னால் என்னென்ன நிகழ்வு இருக்கிறத நாங்கள் பார்க்க தேவையில்லை. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ஒரு வியாபாரியால தான் இந்த உலகத்தை ஆள முடியும். ஏன்னா வியாபாரி என்றது ஒரு நலன், தன்னுடைய நலன், தன்னுடைய நாட்டு நலன், தன்னுடைய நாட்டு நலனை முன்னிலைப்படுத்தும் பொழுது அந்த நலனுக்குள்ள தமிழ் மக்களின் நலன் இருக்குதா என்று பார்க்க வேண்டும்.